ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2 23வது ஸ்லோகம். நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகக நாசைனம் க்ளீதயந்த்யந்த்யாபோ நாசோஸ்யதி மாருதக. வாள், நெருப்பு, மழை, புயல் போன்ற பலதரப்பட்ட ஆயுதங்களாலும் இந்த ஆத்மாவை கொல்ல முடியாது. இந்த நவீன காலத்தில் உபயோகப்படுத்தும் நெருப்பு ஆயுதங்களை தவிர நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு மற்றும் பலவற்றினால் உருவாக்கப்பட்ட இந்த ஆயுதங்கள் அந்த காலத்திலேயே இருந்ததுன்னு நமக்கு தெரியுது. நவீன யுகத்தின் அணு ஆயுதங்களும் நெருப்பு ஆயுதங்களாக இனம் பிரிக்கப்படுது. ஆனால் முந்தைய காலகட்டத்தில் பௌதிக இயற்கையின் அதாவது பஞ்சபூதங்களின் எல்லா பொருட்களை கொண்டும் ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டது. நெருப்பு ஆயுதம் நீர் ஆயுதங்களால் எதிர்க்கப்பட்டது. இது நவீன விஞ்ஞானத்துக்கு தெரியாது. புயல் ஆயுதங்களை பற்றிய தெரியும் நவீன விஞ்ஞானிகளுக்கு இல்லை. அதே போல் எல்லா ஆயுதங்களையும் கொண்டு எந்த விஞ்ஞான கருவிகள் மூலமாகவும் ஆத்மாவை துண்டுகளாக வெட்டவோ அழிக்கவோ முடியாது. தனிப்பட்ட ஆத்மாவுக்கு தெரியாததுனால உருவானது என்னும் அதன் பிறகு மாயையின் சக்தியால் கவரப்பட்டதுன்னு சொல்லக்கூடிய இந்த மாயாவாதிகள் அதாவது எப்படி என்பதை விளக்க முடியாது. அவங்களுக்கு உன்னத ஆத்மாவில் தனிப்பட்ட ஆத்மாக்களை துண்டிப்பது அசாத்தியமானதாகும். உண்மையில தனிப்பட்ட ஆத்மாக்கள் நித்தியமாக உன்னத ஆத்மாவின் பிரிக்கப்பட்ட பகுதிகளாகும். தனிப்பட்ட இந்த அணு ஆத்மா நித்தியமாகவே அணு ஆத்மா என்பதனால அவங்க மாயையினால சக்தியால் கவரப்படக்கூடியவங்க. இப்படி அவங்க முழு முதற் கடவுளின் உறவிலிருந்து பிரிந்து விடுறாங்க. ஏன்னா அவங்க கடவுளை நம்புறது கிடையாது. இந்த நெருப்பு பொறிகள் குணத்தான நெருப்பினை போல இருந்தாலும் நெருப்பிலிருந்து வெளிப்பட்ட பிறகுதான் அணைந்து விடுவதை போலதான். முழு முதற் கடவுளின் பிரிந்த அம்சங்களாக வராக புராணம் ஆத்மாக்களை வர்ணிக்குது. பகவத்கீதையின் படியும் ஆத்மாவின் தன்மை அதுதான். அதனால தான் மாயையில் இருந்து விடுபட்ட முக்தி பெற்ற நிலையில் கூட ஜீவாத்மா தனது தத்துவத்தை இழக்கிறதே இல்லை. இது அர்ஜுனனுக்கு பகவான் அளித்த அறிவுரைகளிலிருந்து தெளிவாகுது. கிருஷ்ணரிடமிருந்து பெறப்பட்ட ஞானத்தினால அர்ஜுனன் முக்தி அடைந்தாலும் கூட அவங்க கிருஷ்ணரிடம் ஒன்றாகல. 24வது ஸ்லோகம். அசேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோ சோஸ்ய ஏவச்ச நித்ய சர்வகத ஸ்நானுர் அசலோயம் சனாதனக. இப்போ அணு ஆத்மாவின் இந்த குணங்கள் எல்லாமே அவங்க முழு ஆத்மாவின் நித்தியமான அணுவங்கம் என்பதையும் எந்தவித மாற்றம் இல்லாமல் அப்படி அணுவாகவே அவங்க என்றும் இருக்காங்க என்பதையும் நிச்சயமாக உறுதி செய்து அத்வைத்த கொள்கை இந்த விஷயத்தில் கொஞ்சம் பொருந்தாதுங்க. ஏன்னா தனி ஆத்மாக்கள் ஒன்னோடு ஒன்று கலந்து விடுவது என்பது ஒருபோதும் நடக்கக்கூடியதும் இல்லை. இந்த ஜட கலங்கத்திலிருந்து ஜடம்னா நம்மளோட உடலுங்க தூய்மைப்பட்ட உறவு தான் அணு ஆத்மா முழு கடவுளின் அதாவது பிரகாசிக்கும் ஒளி கதிர்களில் ஒரு ஆன்மீக பொறியாக வசிக்க விரும்பலாம். ஆனால் அறிவுள்ள ஆத்மாக்கள் பரமபுருஷ பகவானிடம் உறவாடுவதற்காக ஆன்மீக கிரகங்களை அடைகிறாங்க. அதாவது பக்தி யோகம். கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா இடங்களிலும் இந்த ஜீவாத்மாக்கள் நிறைஞ்சு இருக்கிறதுனால தான். அதாவது சர்வகதா, எங்கும் சர்வகதானா எங்கும் நிறைந்ததுங்க அர்த்தம். அந்த சொல்லு தான் ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்லோகத்தில். இந்த ஜீவாத்மாக்களும் நிலத்திலும் நீரிலும் காற்றிலும் பூமிக்கு அடியிலும் ஏன் நெருப்பிலும் கூட வாழ்கிறாங்க. ஆத்மாக்கள் நெருப்பில் கொல்லப்படுறாங்க என்ற நம்பிக்கையை ஏற்க முடியாதுங்க. இந்த உடலை மட்டும்தான் எரிக்க முடியும், ஆத்மாவை இல்லை. ஏன்னா ஆத்மா நெருப்பினால் எரிக்க முடியாதுன்னு இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சூரிய கிரகத்திலும் அங்கே வாழ்வதற்கேற்ப உடலை கொண்ட இந்த ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்கள் என்பது சந்தேகம் இல்லைங்க. சூரிய கிரகத்தில் உயிர்வாளிகள் இல்லைன்னா சர்வகதா அதாவது எங்கும் நிறைந்தவங்க என்னும் சொல்லு பொருளற்றதாக ஆயிடும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.